ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு வெளி இடத்துக்கோ போகும்போது பட்டுப்புடவை கட்ட முடியாது அப்படிங்கும்போது அதனுடைய ஆல்டர்னேட்டிவ் எனக்கு கேரளா சாரி தான். பட்டுப்புடவை இல்லாத கட்ட முடியாது அப்படிங்கிற இடத்துல நம்மளை ஒரு நல்ல கம்பீரமாக காமிக்கிறதுக்கு வந்து எதுன்னு சொன்னால் ஒரு கேரளா சாரி. இது கதகளி. இந்த கதகளி புடவையோட அழகு வந்து அதனுடைய ப்ளவுஸில் தான். பின்னாடி ஒரு பெரிய கதகளி வச்சு ஒரு ப்ளவுஸ் இருக்குது. அந்த ப்ளவுஸ் போடும்போது தான் இந்த புடவையோட அழகே வரும். டை பண்ணி வாஷ் பண்ணி டை பண்ணி வாஷ் பண்ணி 3-4 தடவை டை பண்ணி கொண்டு கொடுத்தாங்க அனுப்புறது. பட் இதனுடைய ப்ரைஸ் 800 தான், ஜஸ்ட் 800 தான். இது நம்ம கட்டணும்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அதுக்கு நான் கொடுத்த விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ ஜென்ரலாக நம்ம கடையில் போய் வாங்கும்போது இருக்காதுமா, கடையில் இருக்கவே இருக்காது. இதில் எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னு சொன்னால், இது ஃபுல்லாக நம்ம மாநில நடிகர்கள் இருந்தால் நல்லாயிருக்கு. இது ஃபுல்லாக வந்து நடிகைகளுடைய படம். அப்படியே வைங்க. இப்படி இந்த புடவையில் வந்து யார்கிட்டயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களதில் வந்து ஒன்று பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஆசை, ரொம்ப ஆசை. பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். நம்ம வந்து எப்போ கலைஞர்களை கொண்டாடுறோமோ அவங்கள வந்து உடுத்தியும் கொண்டாடலாம். இது வந்து அப்படியே அந்த புடவையே ஹைலைட் ஆக்கிடும். இது வந்து கையால் வரையப்பட்ட ஓவியம். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கேரளா சாரியும் ஒரு கேன்வாஸ். இந்த கேன்வாஸில் நம்ம என்ன கற்பனைக்கு நம்மளுக்கு என்ன வேணுமோ கேரளா சாரீஸை பற்றி தான் இப்போ இங்கே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அதை பற்றி என்ன சொல்கிறதுக்கு இருக்குதுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்குது. ஸோ நமக்கு தெரியாது, அவங்களே அதை பற்றி. அப்படி இல்லை, நிறைய பேர் வந்து ஸ்டான்ச் கேரளைட்ஸ் வந்து இந்த புடவையில் மாறுதல் கொண்டு வரக்கூடாதுன்னு விருப்பப்படுவாங்க. பட்டு நான் கேரளைட் இல்லை. இந்த இடத்துல வந்து இந்த புடவையை இன்னும் எவ்வளோ அழகுபடுத்த முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு கற்பனை. இது எல்லாமே வந்து மேட் டு ஆர்டர் அப்படின்னு தான் சொல்லலாம். இதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப மிக பிடிச்ச புடவை. இதுக்கு வந்து ஒரு ரோஜாப்பூ வச்சு தைச்சிருக்காங்க இந்த சாரி. இந்த ரோஜாப்பூ வச்சு புடவையில் தைச்சிருக்காங்க. இதனுடைய அழகே வந்து இந்த ப்ளவுஸ் தான். இந்த ப்ளவுஸ்லேயும் வந்து உங்களுக்கு ரோஜாப்பூ பார்த்தீங்கன்னா. இப்போ இது ஒரு கேரளா சாரி. இந்த கேரளா சாரியை இப்படி இந்த ப்ளவுஸோட கட்டும்போது அது எங்கேயோ போயிடும். ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸும் ஒரு இதுவும் வரும். இது ரொம்ப 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 பிடிச்சு வாங்கினேன். எல்லா சாரியும் பிடிச்சு வாங்கினது தான். அந்த கலர் காம்பினேஷனே ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து அந்த மாதிரியான ஒரு சாரி. அதே மாதிரி இந்த கேரளா சாரி பிளெயினாக இருக்கிறது தான் நிறைய பேருக்கு தெரியும். எனக்கு இந்த கசவு இந்த கலரில் வந்து கட்டம் போட்டது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நார்மலாகவே கட்டம் எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி இந்த கட்டம் வந்து கேரளாவில் கட்டங்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங். கட்டம் மட்டும் இல்லை, நம்மளுக்கு ஒரு இதுவும் இருக்குது, கோடும் இருக்குது, ஸ்ட்ரைப்ஸ். இந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து இப்போதைக்கு இந்த வருஷத்தைய ஃபேஷன் வந்து இந்த ஸ்ட்ரைப்ஸ். இது நான் குருவாயூரில் வாங்கினேன். குருவாயூரில் தான் நல்ல புத்தம்பள்ளியிலையும் குருவாயூரும் ப்ளஸ் வந்து திருவனந்தபுரம், பலராமபுரம் இங்கெல்லாம் தான் போய் வாங்கிறது. இது வந்து கோடு. ஸோ கோடு இருக்குது, கட்டம் இருக்குது. இது ரெண்டுமே வந்து வித்தியாசமாக இருக்கும். பட் அதே சமயம் நம்மளுக்கு வந்து ஒரு கேரளா சாரி கட்டின அந்த ஃபீல் ஒரு. இதோட ப்ரைஸ் ரேஞ்செலாம் இதெல்லாம் ரொம்ப கம்மி தான்மா. 800 900 அந்த ரேஞ்சு தான். ரொம்ப ஒன்றுமே கிடையாது. ஓகே. அந்த ரோஜாப்பூ சாரி அது செய்யறதுக்கு 1200 என்னவோ ஆச்சு, அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் கஸ்டமைஸ்டாக வாங்குறது? ஆமாம், கஸ்டமைஸ் தான். சொல்லி தான் வாங்குறது. ஓகே. இந்த புடவை வந்து நான் வேளாங்கண்ணிக்கு போனும்போது வாங்கினேன். பார்த்த உடனே வாங்கியாச்சு. எப்போவும் நான் கிறிஸ்மஸ்க்கு இதை கட்டிக்கணுங்கிறது ரொம்ப ஆசை. நான் அதை கட்டிட்டு தான் போவேன். எனக்கும் கிறிஸ்மஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த இதில் கட்டுறது மேரி மாதாவுடைய கேரளா சாரியில் இந்த மாதிரி யாரும் கேரளா சாரியில் மேரி மாதா ஸ்டார்ஸ் இருக்குது, பெல்ஸ் இருக்குது. இந்த பெல்ஸ் புடவை ஃபுல்லாக வந்து ஜிங்கிள் பெல்ஸ் இருக்கும். இதை கட்டிட்டு ஒரு ஸ்டோல், ரெட் கலர் ஸ்டோல் போட்டுட்டோன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் வந்துடும் நம்ம வீட்டுக்குள்ளே. அவ்வளோதான்.
அதனால இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாரி. ரொம்ப டிஃப்ரெண்ட் டிசைன். யாரும் யோசிக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஆமாம், design இது ஆனால் நான் வந்து வேளாங்கண்ணியில் வாங்கினேன். யாரோ வேளாங்கண்ணியில் தைச்சி வச்சுருந்தாங்க. என்னுடைய அதிர்ஷ்டம் அதை வாங்க முடிஞ்சது, அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குரிய ப்ளவுஸ்லேயும் நான் அழகாக இந்த ஜிங்கிள் பெல்ஸ் போட்டு ப்ளவுஸ், ஸோ அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு ஜிங்கிள் பெல்ஸ் ரெடி, கிறிஸ்மஸ்க்கு ரெடி. அதுதான் இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான சாரி. முத்திரைகள், இது ஒரு டான்ஸ் முத்திரை, கிளாசிக்கல் டான்ஸோட முத்திரை. இது வந்து ஹேண்ட் பெயிண்டடு. இதுக்குன்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார் கேரளாவில். அவர் வந்து சுவர்களில் வந்து வரையக்கூடிய ஆர்டிஸ்ட்டு. அவர் வந்து இது மாதிரி சாரீஸ்க்கும் பண்ணி கொடுக்குறாரு. அவர்கிட்ட சொல்லி இந்த முத்திரைகள் எல்லாம் வந்து யார்கிட்டையுமே இருக்காது, இது மாதிரி முத்திரைகள் போட்ட அந்த புடவையெல்லாம் ஹேண்ட் பெயிண்டடாக வந்து வாங்கி வச்சுருக்கேன். இந்த இது ஸோ நைஸ். எனக்கு நான் ஒரு டான்ஸர்ஸ் அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா? ரைட்டு, நானும் டான்ஸ் கற்றுருக்கேன். அப்படியா? ஆமாம், அதனால நம்மளுக்கு இதனுடைய பார்க்கும்போது இது இப்போ டான்ஸுன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ வந்து நம்ம டான்ஸ் சாரி காமிச்சே ஆகணும். மோகினியாட்டம். மோகினியாட்ட சாரி. இந்த மோகினியாட்ட சாரியும் நான் வந்து திருவனந்தபுரத்தில் தான் வாங்கினேன். இது மோகினியாட்டம் தான் கேரளாவோட டான்ஸ்ன்னு சொல்கிறது. அது ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அருமையான ஒரு சாரி. இதை கட்டும்போதே வந்து அது இதை பாருங்கள், அந்த முந்தானியோட அழகை பார்த்தா எவ்வளோ அழகு. இது கட்டும்போதே மனசில் ஒரு குதூகலம் வரும் நம்மளுக்கு. ஆமாம், அவ்வளோ ஒரு மனசு ரொம்ப அப்படியே நல்லா இருக்குது பார்க்கும்போது. பார்க்க நல்லா இருக்கு இல்லையா? இது வந்து டான்ஸ் மேலே ரொம்ப பிரியம் இருக்கா? டான்ஸ் வந்து ஆடினா நல்லா ஆடுறாங்களா தப்பாக ஆடுறாங்களான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு படிச்சிருக்கேன். இது எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரட். இதை கட்டினா கம்பீரம். இது வந்து ஆல் டைம் ஃபேவரட். நம்மளுடைய பாரதியார் அதே அவருக்குரிய அதே மாதிரியான சட்டையும் கூட. இது வந்து நான் சொல்லி, இது ஞானி வரைஞ்ச படத்தை வச்சு, அவருடைய படத்தை வச்சு இதை எம்ப்ராய்டரி பண்ண சொன்னேன். இதை கட்டும்போதெல்லாம் ஒரு கம்பீரம் தான் வரும் நமக்கு. ரொம்ப பிடிச்ச புடவை இது. இல்லை, எவ்வளோ வருஷம் முன்னாடி நீங்கள்? இது ஒரு 5-6 வருஷம் தான். 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கினது. இந்த தாட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு இந்த மாதிரி பாரதியாரோடது நம்ம பண்ணணும்னு? எனக்கு எல்லாம் புதுசாக அதை தான் சொல்கிறேனே. நடராஜர் கூட இருக்கு என்கிட்ட. அது காணும், நடராஜர் எங்கேயோ வச்சுட்டேன். அது நடராஜர் கூட நான் இதில் போட்டிருக்கேன். நல்ல பெரிய நடராஜர் இங்கே வர மாதிரி ஒரு, அது வரைஞ்சி கொடுக்கறதுக்கு நமக்கு ஆள் கிடைச்சாங்க. அது ஒரு இதாக தான் நம்ம சொல்லணும். இது வந்து பாலக்காவுடைய இது ரொம்ப வித்தியாசமான ஒரு இது. இதோட அந்த பாலக்காய் மாலை போட்டோன்னு சொன்னால் அது அப்படியே அந்த லுக்கே வந்து மாறி போயிடும், கம்ப்ளீட்டாக மாறிடும். இது பாலக்காய் மாலை போட்ட சாரி. ஆல்வேஸ் இந்த செட் சாரி கூட கிரீன் ரெட் காம்பினேஷன் எப்பவுமே நல்லா இருக்கும். இது வந்து புடவையே அந்த காம்போ. ஆமாம், அது மாதிரி. இது வந்து கொன்னப்பூ. இது கேரளால விஷுன்னு ஒரு வருஷ பிறப்புக்கு அவங்க வந்து நியூ இயர்க்கு வருஷ பிறப்புக்கு போடுறது. அந்த கொன்னப்பூவை வந்து நம்ம இதில் எம்ப்ராய்டரியாக தைச்சு வாங்கி அவங்கள்ட்ட தைச்சு கொடுத்தாங்க. அது இல்லாமல் நான் கொன்னப்பூ பிரிண்ட் வாங்கினேன். அது 2-3 பேருக்கு கொடுத்துட்டேன் நான் அந்த பிரிண்ட்டை. இதை மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். இதே கலர் மாறி போச்சு. ப்ளவுஸ் வந்து கலர் மாறி போச்சு, கலர் போயிட்டு. எவ்வளோ வருஷம் ஆச்சு? ஆச்சு, இது ஒரு 4-5 வருஷம் இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஆர்டினரி கசவு. ஆனால் அந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கசவு புடவை வித்தியாசமாக காமிக்கணும் அப்படிங்கும்போது இந்த பார்டரில் ஒரு கலரோட கொண்டு வந்தாங்க. அப்போ பார்க்கும்போது நமக்கு எல்லா கலரையும் வாங்க மாட்டோமான்னு அவ்வளோ ஆசையாக இருந்தது. பச்சை தான் உங்களுக்கு கேரளாவில் எப்பவும் வந்து இதாக இருக்கிறதுனால நான் இந்த பச்சை கலர் வாங்கினேன். இது வந்து அதோடது. அடுத்து நம்ம மோகினி ஆட்டம் பார்த்தோம். இப்போ கதகளி. இது கதகளியிலேயே நான் 2 விதம். இந்த கதகளி புடவையோட அழகு வந்து அதனுடைய ப்ளவுஸில் தான். பின்னாடி ஒரு பெரிய கதகளி வச்சு ஒரு ப்ளவுஸ் இருக்குது. அந்த ப்ளவுஸ் போடும்போது தான் இந்த புடவையோட அழகே வரும். கேரளா சாரியில் நான் ஜென்ரலாக நோட்டீஸ் பண்ணும்போது நிறைய இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்ஸ்
பண்ணுவாங்க. ஆமாம், மியூரல் ட்ராயிங்ஸு. பட் வந்து அது பிரிண்ட்டாக இருந்ததுன்னா அது வந்து 1000ல் ஒன்றாயிடும். இப்போ நான் அந்த முத்ரா மாதிரி கையால் வரையப்பட்டது இருக்குங்கும்போது அது யூனிக். இது எங்க இருந்து மேம் அப்ப நீங்க வரைஞ்சு அங்கே யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, எப்படியோ கான்டாக்ட் வந்து பார்த்து வாங்குறது தான். நம்ம அந்த எப்போ அந்த பாலக்காய் பார்த்தோம், அந்த பாலக்காய் மாதிரியே இது மாங்காய். இதுக்கு ஒரு மாங்காய், பச்சை கலர் மாங்காய் மாலை போட்டுட்டோன்னு சொன்னால் அந்த லுக்கே கம்ப்ளீட். ஸோ எங்கிட்ட எல்லாமே அந்த பாலக்காயோடது எல்லாமே இருக்குது. அது போட்டோன்னு சொன்னாலே இது பெரிய மாங்காய், சின்ன மாங்காய் எல்லாம் போட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மலையாளி சொல்கிற மாதிரி வெரைட்டி ஆகிட்டு உண்டு, வெரைட்டி ஆகிட்டு பியூட்டிஃபுல் ஆகிட்டு உண்டு. இது வந்து பிச்சுவாய் பிரிண்ட். இப்போ பிச்சுவாய் இதுதான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த பிச்சுவாயோட அந்த லோட்டஸ் ஃப்ளார் தான் அதனுடைய சாரீ. இதுவும் ஹேண்ட் பெயிண்டடு. இதுக்கு வித்தியாசமாக பிளாக் கலர் ப்ளவுஸ் வித் அது சேம் இது இந்த மாதிரி. இது இப்போ நீங்க சொல்லி கஸ்டமைஸ் பண்ணா? ஆமாம், நம்ம கேட்டு தான் செஞ்சோம். இதுவும் கேட்டு தான், எல்லாமே கேட்டு தான் செய்யும். எங்க இருந்து அந்த ஐடியா வருது மேம் உங்களுக்கு? அதாவது கேரளா சாரியில இந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு கேரளா சாரிக்கு தான்மா உங்களுக்கு ஸ்கோப் இருக்குது. ஏன்னா அது ஒரு வரையப்படாத கேன்வாஸ் மாதிரி, அதில் நம்ம எதை வேணாலும் நம்ம செய்யலாம். ஸோ கேரளா சாரியில் தான் ஸ்கோப்பே இருக்குது உங்களுக்கு, எதை வேணாலும் பண்ணலாம் இந்த கேரளா சாரியில். இது வந்து இது கேரளா அதே மாதிரி கசவு இல்லாமல் உள்ளது. இது வந்து நான் புத்தர் இது கல்கத்தாவில் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. இந்த பிரிண்ட் கல்கத்தாவில் பண்ணி கொடுத்தது புத்தர். இதுவும் நீங்கள் கேட்டு தான் பண்ணோம், கல்கத்தாவில் செஞ்சு கொடுத்தாங்க. இதனுடைய ப்ளவுஸ் மட்டும் ஒரு தடவை பார்த்துருங்க, ஏன்னு சொன்னால் அதான் ஹைலைட்டு. இந்த புத்தர் இதை கட்டும்போது அவ்வளோ ஒரு மனசு நிம்மதியாக, ஒரு பெருமையாக, எப்படி பாரதியாரை கட்டும்போது ஒரு கம்பீரம் வருதோ அது மாதிரி இது ஒரு இதெல்லாம் எப்போ பாரு எடுத்து கட்ட மாட்டேன். நான் சொன்ன மாதிரி நமக்குன்னு அந்த நேரம் வரணும், அதுதான். இதெல்லாம் ஒரு பொக்கிஷம் மாதிரி எனக்கு ஆக்சுவலாக. இது இந்த கேரளா சாரியில் வந்து பெங்காலில் வந்து அந்த ரவீந்திரா சங்கீதா அது மாதிரி உள்ளது. அந்த அவங்களுக்குரிய அந்த படங்கள் அதே ப்ளஸ் அவங்களுடைய மொழியில் ஏதோ எழுதியிருக்காங்க. என்ன ஒரு கேரளா சாரி நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கலர் காம்பினேஷனும் நல்லா இருக்குது. இது அதாவது இந்த மாதிரி வரதும் கேரளா சாரின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னா இது கசவு. ஓகே, இது நம்ம அவங்க வந்து கேரளா சாரியில் தான் பண்ணுறாங்க, அதனால நம்மளுக்கு அது வந்து கட்டாயமாக தெரியும் அது என்னன்னு சொல்லிட்டு. நான் அந்த ஹேண்ட் பெயிண்டட் ஆர்டிஸ்ட் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து தனியாக இது எனக்காக பண்ணி கொடுத்தது. இந்த மியூரல் பெயிண்ட் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு இடத்துல மட்டும் வரும். இந்த இடத்துல ப்ளீட்டிங் இடத்துல மட்டும் வரும். இது வந்து அப்படியே அந்த புடவையே ஹைலைட் ஆக்கிடும். இது வந்து கையால் வரையப்பட்ட ஓவியம். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கேரளா சாரியும் ஒரு கேன்வாஸ். அந்த கேன்வாஸில் நம்ம என்ன கற்பனைக்கு நம்மளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த புடவை நம்ம கட்டிகிட்டு இருக்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது சொல்லுங்கள். அதை நினச்சி பார்க்கவே எனக்கு இதாக இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ ஜென்ரலாக ஓணம் சாரி கேரளாலேயே ஓணம்க்கு தான் மோஸ்ட்லி எல்லோரும் கட்டுவாங்க, இல்லைனா கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கிறவங்க டெய்லி கோவில் போகும்போது நார்மல் கசவு சாரீஸ்லாம் கட்டுவாங்க. இப்போ நீங்கள் எந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு? நான் ஃபங்க்ஷன் எல்லாம் கிடையாதுமா. ஒயிட் நான் சொன்னேன் இல்லையா, வெள்ளிக்கிழமை ஒயிட் கட்டணும், திங்கக்கிழமை வந்து ஒயிட் கட்டலாம். அப்படிங்கும்போது டக்குன்னு வந்து நம்மளுக்கு அதே மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு வெளி இடத்துக்கோ போகும்போது பட்டுப்புடவை கட்ட முடியாது. அப்படிங்கும்போது அதனுடைய ஆல்டர்னேட்டிவ் எனக்கு கேரளா சாரி தான். பட்டுப்புடவை கட்ட முடியாது அப்படிங்கிற இடத்துல நம்மளை ஒரு நல்ல கம்பீரமாக காமிக்கிறதுக்கு வந்து எதுன்னு சொன்னால் ஒரு கேரளா சாரி நிஜமாக கட்டாயமாக வந்து இதாகிடும். அதனால இது ஒன்று. இப்போ கேரளா சாரி பற்றி உங்களுக்கு நீங்கள் எப்போ இந்த மாதிரி வெரைட்டிஸ் இப்போ நீங்கள் கேன்வாஸ்ன்னு சொன்னீங்கல்ல, அப்படி நீங்கள் எப்போ யோசிக்க ஆரம்பிச்சிங்க? ஆச்சே, அதுவும் ஒரு 10-15 வருஷமாக தான். அதுக்கு முன்னாடி நம்ம வெறும் ஆர்டினரி கேரளா சாரி தான் வாங்கி கட்டியிருந்தேன். ஒரு இந்த சாரியும் ஒரு சிவப்பு சட்டையும். ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டு வந்து கேரளைட், அதனால அவங்க வீட்டில் கட்டுறதுனால ரொம்ப ஆசைப்பட்டு வெறும் ஒரு கேரளா சாரி, ஒரு பார்டர் கசவு பார்டர் ப்ளஸ் ஒரு பச்சை சட்டையோ ஒரு சிவப்பு சட்டையோ போட்ட மாதிரி தான். அதுக்கப்புறம் இதுதான் வந்து
இப்போ வந்து இந்த வருஷத்திய ஃபேஷன் வந்து இதுதான். இந்த வருஷத்திய ஃபேஷன் வந்து உங்களுக்கு இதில் அஜ்ரக்கு பெயிண்ட்டோ அல்லது இது மாதிரி கலம்காரி பெயிண்ட்டோ கலம்காரி வந்துட்டு அந்த ப்ளவுஸ் போடுறது தான் இந்த வருஷத்திய ஃபேஷன். ஆனால் இந்த சாரி வந்து 8 வருஷம் ஆகுது என்கிட்ட. ஸோ நான் சொன்ன மாதிரி நான் 8 வருஷம் கட்டினது 8 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது இப்போ வந்து ட்ரெண்டாக ஆரம்பிக்குது. நான் இப்போ தான் வந்து கொல்லூரில் ஒரு லேடி கட்டியிருந்தாங்க. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது, ஆஹா நம்மக்கிட்ட கூட இந்த சாரி இருக்கே, 8 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இது. அடுத்தது இதெல்லாம் வந்து ஹேண்ட் பெயிண்ட். இது கேரளாவில் என்ன செய்வாங்கன்னு சொன்னது, சாரி பெங்காலில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய பெயிண்டிங்கை வந்து கேரளா சாரியில் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம இஷ்டம் தான். அந்த முந்தானி தான் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். முந்தானி பார்த்திங்கன்னா இதுக்கு ஏதாவது ஒரு ப்ளூ கலரோ பச்சை கலரோ போட்டாலும் சரி. இதை பாருங்கள், ஃபயர் இதுதான் அதனுடைய ஹைலைட்டு. இதே மாதிரி என்கிட்ட ஒரு கிருஷ்ணன் இருக்குது, ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. அப்புறம் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து மியூசிக் சிம்பிள், கம்ப்ளீட்டாக மியூசிக் சிம்பிள் போட்டது ஒன்று இருக்குது, அதுவும் காணும். அப்புறம் இதே மாதிரி நம்ம மியூரலில் தாமரைப்பூ இருக்கும் இல்லையா, இந்த தாமரைப்பூ ஃபுல்லாக போட்டது ஒன்று இருக்குது, அதுவும் எங்கே வச்சுருக்கேன்னு தெரியல. அது 3 முக்கியமான 3ம் இல்லை இப்போதைக்கு. இது வந்து இது அப்போ இந்த கேரளாலேயே இப்போ இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் பண்ணுறவங்க இல்லை, இது கேரளா கிடையாது, இது வந்து கல்கத்தாவில் தான் இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதுதான் இந்த வருஷத்திய ஃபேஷன். இந்த வருஷத்து ஓணத்தில் இதுதான் ஃபேஷன். இதில் வந்து ஒரு 18-20 கலர்ஸ் போடுறாங்க. நான் 3 கலர் வாங்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சிம்பிளாக டக்குன்னு ஏதாவது ஒரு இடத்துல கட்டும்போது ஒரு நல்ல ஃபீலோடு கட்டிட்டு போகிற மாதிரி. பிங்க்கு, ப்ளூ, லைட்டு ப்ளூ, இந்த வைலட் வந்து அவங்க ரொம்ப என்கிட்ட சொன்னாங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லி இந்த வைலட்டும் நான் வாங்கியிருக்கேன். இதுதான் இது வந்து பத்தனம்திட்டா பக்கத்தில் யாரோ அங்கேருந்து டை பண்ணி வாஷ் பண்ணி 3-4 தடவை டை பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க அனுப்புறது. பட் இதனுடைய ப்ரைஸ் 800 தான். அவ்வளோதான், ஜஸ்ட் 800 தான். இது நம்ம கட்டணும்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருப்போம். ஆனால் அதுக்கு நான் கொடுத்த விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ ஜென்ரலாக நம்ம கடையில் போய் வாங்கும்போது இருக்காதுமா, கடையில் இருக்கவே இருக்காது. நீங்கள் ஒரு சாரி இது மாதிரி பாருங்கள், கிடைக்காது. இது ஃபைனலாக இது வந்து கேரளா சாரி இல்லை, பட் ஒரு வித்தியாசமான சாரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி, நியூஸ் பேப்பர் சாரி. அவங்க இதை பார்த்தே படிச்சிருவாங்க. நியூஸ் பேப்பர் சாரி இதுவும் நீங்கள் இல்லை, இது வந்து ஆக்சுவலாக என்னன்னு சொன்னால், நான் ஸ்கூல் படிக்கும்போது இது மாதிரி ஷர்ட் பீஸ் வந்தது. பசங்கள்லாம் இது மாதிரி ஷர்ட் போடுவாங்க. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல, இதுவும் கல்கத்தா தான், எங்கேயோ ஒரு இடத்துல இதை பார்த்த உடனே எனக்கு ஸ்கூல் ஞாபகம் வந்து உடனே இதை வந்து நான் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் இது கொடையில் பார்த்துருக்கேன். சாரி கொடையில் வந்து இதுதான் சாரி ஃபஸ்ட்டு வரும். இப்போ கொல்கத்தால தான் நிறைய ஆர்ட்ஸ். அப்ப இந்த கதகளி அதெல்லாம் இல்ல கதகளி எல்லாம் கேரளா தான். அது இல்லாம அந்த ரவீந்திர சங்கீத் அது மாதிரி உள்ளது, இந்த நியூஸ் பேப்பர். இன்னும் ஒரு சாரி இருக்கு, இது யாருமே வச்சிருக்க மாட்டாங்க இந்த புடவைன்னு நினைக்கிறேன். இதுல எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னு சொன்னா, இது ஃபுல்லா நம்ம மாநில நடிகர்கள் இருந்தா நல்லா இருக்கு. இது ஃபுல்லா வந்து நடிகைகளுடைய படம். அப்படியே வைங்க, இப்படி இந்த புடவையில வந்து யார்கிட்டயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களதுல வந்து ஒன்று பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஆசை, ரொம்ப ஆசை. பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். நம்ம வந்து எப்போ கலைஞர்களை கொண்டாடுறோமோ அவங்கள வந்து உடுத்தியும் கொண்டாடலாம். இது வந்து மனோரமா அவங்க பிக்கேல் அப்படி எல்லாமே வச்சு பண்ணலாம். இது எல்லாமே ஃபுல்லாக வந்து நார்த் இந்தியன் ஆக்டர்ஸோட இருக்கிறது. ரொம்ப ஸ்பெஷலான புடவை இது எனக்கு. எப்போ வாங்கினீங்க, எங்கேருந்து வாங்கினீங்க? இதுவும் கல்கத்தா தான். இது வாங்கி ஒரு 10 வருஷம் இருக்கும். கட்டியிருக்கீங்களா எங்கேயாச்சும்? கட்டியிருக்கேம்மா. இதனுடைய ப்ளவுஸும் இப்படி கையில் மட்டும் ஒரு நடிகை இருப்பாங்க. இங்கே யாருன்னு தெரியல, நான் தேடிட்டு இருக்கேன். தெரியுமான்னு? மீனா குமாரி. எதுமா? இதோ தெரியாது. பழைய காலத்து ஆக்ட்ரஸ். ஸோ இதுதான் the last special saree for us. ஆமாம், இதுதான் என்னுடைய
கேரளா சாரியோட கலெக்ஷன்ஸ் இன்னும் ஒரு இது அதுல ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி. ஆமா. கேரளா சாரி இல்ல பட் இல்லை, ஸ்டில். ஆனால் இது வந்து ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி. இன்னும் ஒரு 4-5 புடவைகள் இருக்குது, அது எங்கே வச்சுருக்கேன்னு தெரியாததுனால அது இல்லாமல் ஆர்டினரி கேரளா சாரி. சாரி. இன்னொன்று எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னு சொன்னால், இப்போவுக்கு கூட என்னுடைய டீச்சர் நீ போகும்போது எனக்கு ஒரு கேரளா சாரி வாங்கிட்டு வாடினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ வந்து அது மாதிரி நம்ம கொடுக்குறோம், நம்ம வந்து இது பண்ணுறோம், இல்லை யாராவது கேட்டால் கூட நம்ம வந்து செஞ்சு தரலாம் என்ன அப்படின்னு சொல்லி. இப்போ கேரளா சாரியை பத்தி ஒரு பெருசா தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது இந்த ஒரு விஷயம் யாருமே நோட்டீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கு? அதாவது இப்போ நீங்க சொன்னீங்க இப்போ 800 ரூபாய்க்கு கிடைக்குது, இந்த மாதிரி கிடைக்குது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அதோட ஃபீல் தாம்மா. கேரளா சாரி கட்டினா அப்போ வரக்கூடிய ஒரு ஃபீல், ஏன்னா நல்ல காட்டனாக இருக்கிறதுனால ஒரு அந்த அந்த ஒரு ஃபீலு. இன்னொன்று வெள்ளை நிறம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு மனசுலேயே ஒரு தூய்மையான ஒரு ஃபீல் வந்துடுது நம்மளுக்கு. அதனால் வந்து எப்போவுமே அது ஒரு ஸ்பெஷல், எப்போவுமே வந்து அந்த இது ஒன்று தான். என்னுடைய நண்பர் வந்து இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு கேள்வி கேட்டார், உங்ககிட்ட இருக்கிற சாரீஸை ஒரு 3 தடவை கட்டுற வரைக்கும் உனக்கு வாழ்நாள் இருந்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு. அது வந்து என்னை பயங்கர சிந்திக்க வச்சுட்டு, நிஜமாவே நம்ம ரைட்டு, நம்ம இதை கட்டினோம் அப்படிங்கிறது வந்து உண்மை. அந்த நேரம் இப்போ என்ன சொல்லுவாங்க, பறவை பறந்தது வந்து உண்மைதான், ஆனால் அதனுடைய தடம் இல்லாமல் போகலாம், ஆனால் பறவை பறந்தது உண்மை தானே அப்படின்னு. ஸோ நான் இது எல்லாத்தையும் கட்டி நான் ஃபோட்டோ எடுத்து ஒரு ஆவணப்படுத்தியோ இல்லை ஒரு பதிவாவோ நான் போட்டு வைக்கலைனாலும் அந்த நேரத்து மகிழ்ச்சி எனக்கு உண்மை தான். பட் ஆனால் இனிமேல் வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து எப்போது காலம் வந்து இன்னும் குறைவான காலம்தான் அப்படின்னு நினைக்கும்போது, இதை நினச்சிட்டு யார் மகிழ்ச்சியாக யார் சந்தோஷப்படுவாங்களோ அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய எண்ணம். கண்டிப்பா மேம். ஏன்னா அந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போதே இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். அது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒயிட் கலர் நமக்கு கொடுக்குற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அது நம்மளுக்கு தெரியாது. அதை கட்டின உடனே ஒரு தூய்மையான ஒரு ஃபீல் வந்துடும் நம்மளுக்கு. அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு போகும்போதும் வந்து அந்த நம்ம நல்லா கேரி பண்ணிப்போம் அந்த சாரியில் இருக்கும்பொழுது. அதனால் எப்போவுமே இது வந்து எனக்கு ஐ டோன்ட் லைக் டு ஏப் அதர்ஸ். ஏன்னா நான் ஒரு கேரளைட் அப்படின்னு சொல்லி இந்த புடவையை கட்டிட்டு நான் எல்லாத்தையும் காமிக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஆசை கிடையாது. அந்த புடவையை நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக என்னால் என்னென்னலாம் செய்ய முடியும், என்ன மாதிரி மாற்றி அதை இன்னும் எப்படி பட்டு ரொம்ப பியூராக இருக்கிற கேரளைஸ்க்கு நிறைய பேருக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கே சொல்லுவாங்க, எனக்கு இந்த டிசைன் எல்லாம் போட்டால் பிடிக்காது, எங்களுக்கு வந்து பக்காவாக நார்மல் கசவு தான் பிடிக்கும்னு. பட் நான் ஐம் டேக்கிங் த சான்ஸ். அஸ் ஐ செட், இட்ஸ் அ கேன்வாஸ் அண்ட் வி ஹாவ் நம்மளுக்கு வந்து தாட் இது இருக்குது, கற்பனை இருக்குது. கற்பனையில் வச்சு நம்ம எப்படி சந்தோஷப்பட முடியுமோ படுத்திக்கலாம். அதான் நான் சொல்ல வந்தேன், மலையாளிஸ் கிட்ட கூட இவ்வளோ டிசைனில் சாரி இருக்காது. கதகளி அதெல்லாம் நம்ம நார்மலாக பார்க்குறது தான். ஆமாம் ஆமாம். பட் கையாலே வரைகிறதுங்கிறது ஆமாம் ஆமாம். அவங்க இதுக்கு வந்து ஒரு பெரிய இது கொடுக்க மாட்டாங்க. என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு பிளெயின் கசவு போதும், அது சரியாக இருக்கும். நாம் இதை வந்து வேறு மாதிரி பார்க்கறதுனால நம்மளுக்கு இது நல்லாயிருக்கு. இப்போது நம்ம கேரளா சாரி பற்றி இப்போ நம்ம பார்த்துட்டோம் எவ்வளோ இருக்குன்னு. பட் இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு இப்போ தமிழ்நாடே எடுத்தோன்னா எந்தெந்த இடத்துல எந்தெந்த வீவர்ஸ் இருக்காங்க, எப்படி அதெல்லாம் நெய்கிறாங்க, ஒவ்வொரு மெட்டீரியல் எப்படி பண்ணுறாங்கங்கிறதுலாம் இவங்ககிட்டே நம்ம அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் எங்கள் கூட இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாரியை பற்றி இவ்வளோ நாலேஜ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் மேம். சரி, பெண்களுக்கு மிகவும் பிடித்த சப்ஜெக்ட் சாரி. அதை பற்றி பேச சொன்னால் பேசிகிட்டே இருக்கலாம். அதே மாதிரி தான் நீங்கள் சாப்பாடை பற்றி பேச சொல்லுங்கள், நான் அதை நாள் முழுவதும் பேசிகிட்டே இருப்பேன். அடுத்தது நான் ஆக்சுவலாக என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், இந்த காஞ்சிபுரம் சாரின்னு பார்க்கும்போது அது அசோசியேட்டட் ஃபுட்டை பற்றி கூட நம்ம பேசலாம். சரி, இப்போ நம்ம வந்து எப்படி ஆர்டிஸ்ட் வந்து எப்படி கட்டுறாங்கன்னு சொல்லும்போது, அப்போ அந்த இதில் இருக்கக்கூடிய ஃபுட்டை பற்றி கூட பேசலாம். ஏன்னா நான் ஃபுட்டை பற்றியும் பேஷனேட்டாக இருக்கேன். அதனால பிடிச்ச விஷயத்தை வந்து ஒருத்தர் பேசும்போது நேரம் போகிறதே தெரியாது. நீங்களும் அருமையாக நமக்குள்ளே இருந்ததை வந்து பேச வச்சிங்க. அது உங்களுக்கும் அந்த பெருமை தான். அதுதான் ரொம்ப நன்றி. இதெல்லாம் எடுத்து திருப்பி எனக்கு பார்த்து அதில் இருக்கிறதுக்கான ஒரு
வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். மீண்டும் சந்திக்கும் வரை. தேங்க்யூ. Okay, ma'am. பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.